மகிழ்ச்சி என் மேல் வரும் என் இயேசுவாலே. நித்திய மகிழ்ச்சி என் மேல் வரும் என் ஏதோ அந்தந்த நாளைக்கு உங்களுடைய பிழைப்பை நகர்த்துவதற்கு தேவையான சில துளிகள் ஆசீர்வாதங்கள் இருக்கும். இயேசு இல்லாத வாழ்க்கை வெறுமையான வாழ்க்கை, சோர்வின் வாழ்க்கை, பின்மாற்றத்தின் வாழ்க்கை, இயேசு இல்லாத வாழ்க்கை, இயேசுவை விட்டு தூரமாய் போன வாழ்க்கை, தோல்வியின் வாழ்க்கை, பிரயாசத்தின் பலன் கிடைக்காத வாழ்க்கையாக இருக்கும். இயேசு அவர்களை அழைத்தார், அவர்களை தேடி வந்தார். அதே போல இன்றைக்கும் இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். இயேசு சீமோன் பேதுருவை பார்த்து கேட்டது போல இன்றைக்கு ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? நீ பின்வாங்கி போயிட்டையே. ஸ்தோத்திரம். உன் வாழ்க்கையில சில காரியங்கள் இல்லை, சில காரியங்கள் தோல்வி என்று பின்வாங்கி போனேயே, இப்பொழுது அந்த காரியத்தில் ஜெயம் வந்து விட்டதா? நான் இல்லாமல் ஜெயித்து விட்டாயா என்று சொல்லி உங்களை பார்த்து நேருக்கு நேர் கேட்கிறார். அந்த ஆண்டவருக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? ஆண்டவரே, ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும் என்று சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை தர வல்லவராயிருக்கிறார். நீங்கள் பழைய மனிதனை களைந்து போட்டு புதிய மனிதனை தரித்து கொள்ளுகிறதான் ரட்சிப்பு. ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து போயிட்டீங்களா? நீங்கள் ரட்சிக்கப்பட்ட போது எப்படிப்பட்ட ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க? பழைய மனிதனை ஒதுக்கி வைத்து விட்டு புதிய மனிதனை தரித்து கொண்டீங்களா? பழைய மனிதனை களைந்து போட்டு பண்ண வேண்டும். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பேதுரு வரும்போது அவர் தகப்பனையும் வலையும் விட்டு வந்தார். விட்டு வந்தவர் மறுபடியும் எடுக்க ஒரு சமயம் இருந்தது, எடுத்துக்கொண்டார். அதே போல எலிசாவை ஊழியத்துக்கு அழைக்கும் போது, தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணும்போது அவருக்கு இருந்த ஏர்மாடுகள் எல்லாவற்றையும் வெட்டி தகன பலியிட்டு எல்லாருக்கும் விருந்து செய்து விட்டு வந்தார். இனி அவர் நினைச்சாலும் போய் உழ முடியாது, அந்த மாதிரி எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு வந்தார். எனக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய பழைய மனிதனை நீங்கள் ஒதுக்கி வைத்து விட்டு புதிய மனிதனை தரித்திருந்தீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு உபத்திரவங்கள் வரும்போது, சின்ன ஒரு காற்று அடிக்கும்போது, சின்ன புயல் எழும்பும்போது இயேசுவை மறுதலித்து விட்டு போவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு விரும்பாத காரியங்களை செய்யும் போது, உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு பிடிக்காத திருமணங்களை, பிடிக்காத நபர்களை தெரிந்து கொள்ளும் போது, ஆண்டவரை சேவித்து என்ன பயன்? என்னுடைய வீட்டில் அவமானம், என்னுடைய வீட்டில் தலைகுனிவு தானே என்று சொல்லி பின்வாங்கி போவீங்க, ஊழியத்தை உதறி விடுவீங்க. பழைய மனிதனை களைந்து விட்டு புதிய மனிதனை தரித்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. நீங்கள் ஏன் ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து போனீங்க? பழைய மனிதனை ஒதுக்கி விட்டு கொஞ்சம் தள்ளி இருன்னு சொல்லிட்டு புதிய மனிதனை ஏற்றுக்கொண்டீங்க. அதனால உங்களால் ரட்சிப்புக்குள்ள நிலைத்திருக்க முடியல. துதியின் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.